சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே மாறிடா எம்மான் நேசரே ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இதற்கின ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இதற்கின ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இதற்கின ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் இதற்கின ஏதும் வேறில்லையே இதற்கின ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. இயேசுவுடைய அன்பு அதற்கு அளவே இல்லை. அதனுடைய ஆழமும் அகலமும் உயரமும் அது எந்தெந்த மெஷர்மெண்ட்ல எடுத்தாலும் அதற்கு ஈடுனை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அந்த அன்புனால தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகம் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமே இருக்கிறாங்க. ஆனால் அவரை அறிந்தவர்கள், இன்றைக்கு அவரை தெரிஞ்சவங்க, ஆமென், இயேசு நமக்காய் வந்தார், நமக்காய் பிறந்தார், நமக்காய் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் கொண்டாட அது உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஆராதனைக்கு வரணும்? ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுல இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த ஃபெலோஷிப். ஏதோ சும்மா வர்றோம் வீட்டில் இருந்துட்டு இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்ல, நல்லவர் என்று தியானிக்க, நம்ம ஒரு கூட்டமாய் சேர்ந்த ஒரு நல்லவர் என்று பாட, உயர்த்த ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தருகிறார். அல்லேலூயா. அநேக கிறிஸ்துமஸ் பாடல்கள் இருக்கிறது. ஒரு பாடல் இன்றைக்கு பாடலாம்னு நினைச்சேன். ஒரு பழைய பாடல். அதனால இந்த நாட்கள்ல அது என்னுடைய இருதயத்துல, என்னுடைய நினைவுல வந்துட்டே இருந்துச்சு. அதை சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இல்லை கேட்காம இருப்பீங்களா தெரியல, கேட்டிருப்பீங்களா தெரியல. நம்ம மத்தியில் பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்துவார். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆராதனை இப்போ தான் முடித்தோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் திரண்டு வந்தாங்க. ஆமென். அடுத்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஆராதனை பண்ணிட்டே இருக்க ஆரம்பிக்கல, ஆராதிச்சே இருக்கிறோம். இந்த பாடலை நீங்கள் தெரிஞ்சுன்னா என்னோடு கூட பாடுங்க, இல்லைன்னா கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதால், ஆமென், இந்த பாரினில் வந்து இந்த மன்னவன், அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. ஆமென். அவர் பாட்டு நின்று இருக்கலாம். அடிக்கடி அந்த தயவை குறித்து யோசிக்கும் பொழுது அவர் பாட்டு இருக்கலாம். ஏதோ உலகத்தை படிச்சுட்டு ஜனங்க பாட்டு, அவங்களுக்கு எவ்வளோ வழிகளை பண்ணியாச்சு, அவங்க பாட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு விடலை. ஆனால் அவர் என்ன பண்ண, தம்முடைய தயவின்படியே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அதை விளக்குற ஒரு பாடல் தான் அந்த பாடல். அதனால நான் கொஞ்சம் ஒரு பழைய பாடல் அதை முயற்சி செய்து பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நான் தேவன் ஊழியக்காருடைய கரத்தில் இந்த ஆராதனையை கொடுக்கலாம். அவர் ஆராதிப்பாங்க தொடர்ந்து. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. சரணவிதமாய் சொல்லுகிறது,
விண்ணுலகில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்தவர். ஆனால் நமக்காய் அவர் இந்த உலகத்துல வந்து மிக தாழ்மையின் கோலத்தை எடுத்தார் என்று நம்ம அடிக்கடி கேட்கிறோம், பார்க்கிறோம். அதைதான் ஆண்டவர் நமக்காய் செய்து முடித்தார். விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீட்டிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு, வீட்டிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. விண்ணில் தேவனுக்கே மகிமை, இந்த மண்ணில் சமாதானம். ஏனென்றால் மனிதர் மேல் அவர் பிரிய வைத்து அந்த தயவை இந்த இடத்துல பாராட்டி இருக்கிறார். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவாம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவாம். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. சொல்லுங்க, வாரீர் என்று பாடுவோம். வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அல்லேலூயா. இந்த பாடல் எல்லாம் பழைய பாடல்கள். நாங்கெல்லாம் சின்ன வயசுல வளரும் பொழுது, அநேகர் இப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபையில வரும்போது நிறைய மாடர்ன். என் மகனுக்கே வந்து, டாடி ஏன் டாடி பழைய பாட்டு அப்படின்னு நான் ராத்திரிட்டே கேட்டான். ஆனா இந்த பழைய பாடல்களை ரொம்ப ஆழமாய் அந்த போன பாடல பாடணும் இல்லையா, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க. அவரை சுத்தி இன்னைக்கு நீ நான்லாம் பாடணும்னு அவசியமே இல்லை. அவரு ஒரு ராஜாதி ராஜா. ஆமாதான் இல்லைங்களா? நம்ம பாடினதான் அவருக்கு நம்ம இவர் வாய்ப்பை தர்றாரு. தூதர்கள் செய்ததை நாம செய்யும்படிக்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். யாருக்கு புரியுதுங்க? அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தூதர்கள் அப்படியே பாடி ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, the prince of the whole world அப்படின்னு சொல்லி அவரை பாடிட்டு, அவரை பயங்கரமா பாடிட்டு இருக்கிறத கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து நாம சொல்றோம், என் கர்த்தர் நல்லவர், அவர் மாட்சி மேலே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி
நாம பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இருக்கிறார். அழகா எழுதி இருக்கிறாங்களே அந்த நாட்களில், ரொம்ப ஆழமா இருக்குது. ஆமேன். அப்படிப்பட்ட தேவனை நாம் உயர்த்த, அவருடைய நாமத்தை பாட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார் கர்த்தர். இதற்கு இயேசு காரணராய் இருக்கிறார். அன்னை மரியின் மடி மேலே மண்ணின் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மண்ணின் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னலை முன்னிலை நின்றே, தம் சிந்திக்கும் குளிந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த பாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு, காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த விதமாக திடீரென்று இந்த வாரங்களில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, பாஸ்டர் நம்மோடு கூட, பாஸ்டர் ராபர்ட் ராய் நம்மோடு கூட இருக்கிறது பெரிய சந்தோஷம். இந்த ஆண்டில் இனி வர வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏனென்றால் அவர் இந்த நாட்களில் ஆஸ்திரேலியாவில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து சிங்கப்பூரில் அவங்க ஊழியம் செய்ய வேண்டிய இந்த காலகட்டங்கள். ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு பலவீனம், அது ஒரு ஆப்ரேஷன் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இருந்தது. ஒரு மாதத்துக்கு மேலே அவர்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்து, அவர்களை நான் பெங்களூர் போய் பார்க்க முடியாத ஒரு ஒரு நேரம், அது அட்ஜஸ்ட் ஆகலை. ஆனால் யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரங்களில், இந்த பலவீனத்துக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷனை கடந்து நம்முடைய ஆராதனையில் வந்து முதல்ல ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு ராத்திரி ரொம்ப நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை. ஆமேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு கர்த்தர் பேசினார். இந்த முதல் ஆராதனையிலும் நல்ல ஆராதிச்சோம். அநேகர் இந்த இடத்துல கூடி வந்து ஆராதிச்சோம். இரண்டாவது ஆராதனையில் நம்மோடு கூட இருக்கிறாங்க. பெரிய ஸ்லாக்கியம், பெரிய வாக்கியம். அடுத்த வாரங்களே அவர் தொடர்ந்து பிரயாணப்படுறாரு. ஆமேன். அவருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பரிபூர்ண பலத்தினால் நிரப்பி, ஆமேன், மற்ற தேசங்களுக்கு, அவர்கள் அநேக தேசங்களுக்கு கர்த்தர் அவரை கொண்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை, அவருடைய ஆராதனையே, அவருடைய வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஆமேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தேவதாசனை தொடர்ந்து கர்த்தர் ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர நாம் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஓ ரபா ஷத்தாரா நாகாரே. நல்ல கரங்களை தட்டி, ஆமேன், நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்திய ஆண்டவருக்கு, அவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, இரக்கத்திற்காக, அவருடைய தயவிற்காக வழுவாமல் நம்மை தாங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர், இம்மட்டும் நமக்கு கிருபை பாராட்டினவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே, என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன் என்று சொன்னவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமாய் சுமந்தீரே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை.
ஹல்லேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்கு பண்ணின கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை சுமந்தார், நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே, இம்மட்டும் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, இம்மட்டும் எங்களுக்கு தயவு பாராட்டினே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீரே. இப்படி ஆச்சரியமான கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க ஹல்லேலூயா சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிறதான எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறீங்களே, நாங்க உயிரோடு இருக்கிறோன்னா அது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. Thank you Lord. Oh yes Lord, glorify your name. My will Lord, thank you that you are with us, oh God. Hallelujah. இயேசுவே, ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். சேர்ந்து பாடலாமா? ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க என் நேசர் என்னோடே. என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க என் நேசர் என்னோடே. என்னை தூக்கி சுமக்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை தூக்கி சுமக்க ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவன் கொடுக்கும்படியா இந்த உலகத்தில் வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் சுமக்கும்படியாய், உங்களை என்னையும் ஆதரிக்கும்படியாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காய் ஜீவன் கொடுத்தவர் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. வேற யாருமே இந்த உலகத்திலே, ஹல்லேலூயா, எத்தனையோ பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய ஹல்லேலூயா மகான்கள் தோன்றினார்கள். எவரும் நமக்காய் ஜீவன் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்திலே உங்களுக்காய், எனக்காய், நீங்களும் நானும் அவரை தேடாம, அவரை நேசிக்காம, அவரை விட்டு தூரம் இருந்த பொழுதே நமக்காய் இந்த உலகத்திலே வந்து கிருபாதார பலியா ஜீவன் கொடுத்து நம்மை ரட்சித்து, ஹல்லேலூயா, நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடைய பிள்ளை என்கிறதான ஒரு உரிமையை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா என்று கூப்பிடுகிறதான ஒரு புத்திரை சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரமே. 2 கைகளை தட்டி அந்த இயேசுவுக்காக, அவருடைய இரத்தத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மை சுமக்கிறவர், அந்த இயேசு நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காய் ஜீவன் கொடுக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஆனால் ஒரு வழியை ஸ்தாபிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழிக்கு போனா, இந்த இடத்திற்கு வந்தா, ஹல்லேலூயா, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், இது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்கிறதான ஒரு வழியை காண்பிக்க அவர் வந்தார். மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஹல்லேலூயா. ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை காண்பிக்க அந்த இயேசு சொன்னார், நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னவர் அந்த ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறவர். அந்த இயேசு தான், ஹல்லேலூயா, எவரும் செய்து முடித்திராத ஒரு காரியத்தை உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறாரே. ஜீவனை கொடுத்தாரே. ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காய் சிந்தின அந்த ஆண்டவர் கைகளை தட்டி அவருடைய இரத்தத்திற்காக
ஹல்லேலூயா. சிலுவையிலே செய்து முடித்த அந்த வேலைக்காக, நீர் பாராட்டின உபகாரங்களுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக வாழ்நாள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆறுகள் நான் நடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க என் நேசர் என்னோடே. என்னை தூக்க நடக்க முடியாத நேரத்தில், தள்ளாடுகிற நேரத்தில் உங்களை என்னை சுமக்கிற ஒரு இயேசு. Come on. என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் தாங்க என் நேசர் என்னோடே. சொல்லுங்க, என்னை தூக்கி எல்லா நேரத்திலையும், எல்லா நிலைமையிலும், எல்லா சூழலையும் என்னை தூக்கி சுமக்கிறவர் ஒரு உண்டு. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. சொல்லுங்க, அவருடைய நாமம் இயேசு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே, கர்த்தர் நம்மோடே, இயேசு நம்மோடே. என் ஆண்டவர் என்னோடு, என் இரட்சகர் என்னோடு, என்னுடைய மீட்பர் என்னோடு. Emmanuel means God is with me. God is with us. God, hallelujah. The one who came from heaven. He's my God. He's my Savior. He's my deliverer. We thank you. We thank you, Lord. Emmanuel. Namore. Emmanuel. Devan namore. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும். சொல்லுங்க, முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். உன் செல் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்க ஊழியத்தை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, எங்க வாழ்க்கையை நடத்துங்க. உங்க சத்தம் கேட்டு நடப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் கேட்டு நடப்பதற்கு, அவருடைய வழியில நடப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Oh yes, உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், நம்மோடே. இம்மானுவேல், நம்மோடே. தேவன் நம்மோடே. சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடே. கைகளை உயர்த்தி இம்மானுவேல் சத்தமா, தேவன் நம்மோடே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என்னுடைய எல்லா நேரத்திலும், என் வியாதியின் மத்தியிலும், என் தனிமையின் மத்தியிலும், என் நெருக்கத்தின் மத்தியிலும் நீர் கூட உண்டு. அப்பா, நீங்க கூட உண்டு. ராஜா, நீர் உண்டு. தேவன் கையை உயர்த்தி சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல்,
hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவே, இம்மானுவே, தேவன் நம்மோடே. கைகளை உயர்த்தி பாடுவோம். தேவன் நம்மோடே, இம்மானுவேல், தேவன் நம்மோடே, இம்மானுவே, இம்மானுவே, எங்கள் சபையோடே, எங்கள் தேசத்தோடே, எங்கள் குடும்பத்தோடே, என்னுடைய நிலைமையோடு, மரணப்படுக்கிற அவஸ்தையோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு, தனிமையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு, அந்த இம்மானுவே, இந்த இம்மானுவே, இயேசுவே, 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 இம்மானுவே, தேவன் நம்மோடே, இம்மானுவே. பாடுங்க. இம்மானுவே, தேவன் நம்மோடே, இம்மானுவே. தேவன் நம்மோடே. அனாதையா, தனியா, வழி தெரியாத நேரத்திலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இந்த இயேசு, இந்த இயேசு, இந்த இயேசு, இம்மானுவே, ரகமஷனலபதியாத்தே, லேமரசேரரயத்தேரரரபதியாந்தரரரா. Glorify your name. Oh, yes, Lord. Yes, Lord. We bless your name. My God, my Savior. Glorify your name. எங்கள் மீட்பர் எங்களோடு, எங்கள் இரட்சகர் எங்களோடு, எங்கள் தகப்பன் எங்களோடு, எங்கள் ராஜா எங்களோடு. ஓ, இம்மானுவே, தேவன் நம்மோடே. சொல்லுங்க. இம்மானுவேல், தேவன் நம்மோடே, இம்மானுவே, தேவன் நம்மோடே, இம்மானுவே. தேவன் நம்மோடே, Oh, yes, Lord. இம்மானுவேல். நீ தனிமையில் அல்ல. We're not alone. You're not alone. என் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் அன்றுவே, எங்களோடு கூட நீர் உண்டே, எங்களோடு கூட. இயேசுவே, உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. ரட்சகரே, இயேசுவே, உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அதில் மேன்மை Thank you, அடையணும். God. பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. அவர் வந்தார், பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கூப்பிடலாமா?
சபையில, என் வாழ்க்கையில, எங்க பட்டணத்துல, எங்க தேசத்துல, எங்கள் தேசங்களில அவர் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், தேவநாமம் மேன்மை தேவராஜ்யம் கட்டப்படுவதா. பாடுவேன், தேவ சித்தம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் நம்புறவங்க கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறட்டும். சிறைப்பட்டு போன என் மனதில் சிறைப்பட்டு இருக்கிற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இறங்கி வரட்டும். சங்கிலிகள் ஹல்லேலூயா அறுபடட்டும். அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சிறைச்சாலை சங்கிலிகள் நம்புறோம் ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லா அஸ்திபாரங்கள் கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. We thank you Lord. இயேசுவே, we praise your name, magnify your name. Sing it out. இயேசுவே, உம் நாமமே. We thank you Lord. Glorify your name. Rakamashatalabodiyamperararabo. We lift the name of Jesus. இயேசுவே, இயேசுவே. நீங்க மாத்திரம் பாடுங்க. இயேசுவே, உம் நாமமே. சொல்லுவோம். Thank you, Lord. My God. இயேசுவே. இந்த காலை நேரத்தில் அந்த நாமத்தை கூப்பிடுகிறோம். பர்திமேயு குருடன் கூப்பிட்ட நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு நின்று அவனை தொட்டார். சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்படட்டும். அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக. 38 வருஷமாய் குலத்தின் அருகே இருந்தவனே, இயேசு கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? நாம் என்று சொன்னபொழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அதே இயேசு இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவே, எங்கள் சூழ்நிலை நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. தம்முடைய ஜனத்திற்காய் மனதிறங்குவீராக. ஒவ்வொருவரை கர்த்தரை தொடுவீராக. தேவ சமாதானம், சமாதானம், ஒரு இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு சமாதானம் இறங்கி வரட்டும். பெருகணும். மாமா நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சாஸ்திராங்கம் செய்யவா,
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord. Thank you, Jesus. We bless your name. We magnify your name, Lord Jesus. We thank you, God. உண்மையுள்ளவர் நீர் பெரியவர். கால நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் அளிக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவர். வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். நிறைவேற்றப்பட முடியாத நிலைமையில இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, அநேக வாக்குத்தத்தங்களை தம்முடைய பிள்ளைகள் பெற்றார்கள். சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறீர், சிலவற்றை ஆண்டவரே நீ நிறுத்தி வைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரமும் உண்டு. நீர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறீர். சில கதவுகள் இன்னும் அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி, கைகளை தட்டி. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. ஒருவரும் பூட்ட முடியாது, இதை ஒருவரும் பூட்ட முடியாது. சில ஆட்கள் சொல்லலாம், சில கதவு அப்படியே அடைக்கப்பட்டதே இருக்குது. ஒரு வழியை அடைத்து மற்ற வழியை திறக்கிற ஒரு ஆண்டு. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. நம்புறீங்களா? கையை உயர்த்தி. ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கும் தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் சொல்லுங்க. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், 430 வருஷம் அடிமைத்தன வீட்டில இருந்து கர்த்தர் அற்புதமா கொண்டு வந்தார். ஆமென். அவங்க நினைச்சாங்க இனி ஃப்ரீ ஃப்ளோ தான், இனி தடையே இருக்காது, இனி போராட்டமே இருக்காது, சூப்பரா உள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போயிடுவோம். ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல தான் செங்கடல் தடையா வந்துச்சு, எரிகோ தடையா வந்துச்சு. அதுக்கு மேல பார்வோன் சேனை பின்னாடி துரத்திட்டு வந்தா. இதெல்லாம் இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு சில ஆட்கள் போதிக்கிற மாதிரி நீ ஆலயத்துக்கு வந்துட்டா, இயேசு கிட்ட வந்துட்டா உனக்கு வேதனையே இருக்காது. சில ஆட்கள் சாவவே மாட்டேன். ஆமென். இயேசுநாதர் ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலத்தின் மிகுதினால எத்தனை வருஷம் பாஸ்டர்? 80 வருஷம். ஆமென். முன்னாடி ஒருத்தர் சொன்னேன், 70 வயசுக்கு மேல ஹல்லேலூயா ஆண்டவர் ஜீவன் கொடுத்து வச்சிருக்கிறாருனால பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு பாக்கியம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, இப்பெல்லாம் முந்தியெல்லாம் வயசானவங்க தான் இருப்பாங்க, இப்பெல்லாம் எல்லாம் யங். நான் அந்த சர்ஜரி போயிருந்தேன், பார்த்தா கிட்டத்தட்ட 90%. நான் தேடி பார்க்குறேன், ஏதாவது வயசான ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. யாருமே இல்லை. ஆமென். எல்லாம் இளம் வயசு, சாதாரண ஆளு, யங் பாய்ஸ் சர்ஜரிக்கு வராங்க. we don't understand. இன்னைக்கு வர வியாதியெல்லாம் ஆமென் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார்னா அது அவராலே வந்தது. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறோமே அதுவே சுத்த கிருபை. கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி. இன்னொரு வருஷம் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். புதிய வருஷத்திற்குள்ள பிரவேசிக்க போறோம். ஹல்லேலூயா. தோட்டக்காரன் சொன்னா, ஒரு வருஷம் இன்னும் விட்டு பார்ப்போம், இந்த மரத்தை கனி கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வெட்டி போடலாம். ஆமென். அப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் ஹல்லேலூயா கிருபையா கர்த்தர் நம்மை நடத்துறாரு. எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா நீங்களும் நானும் கனி உள்ளவர்களா வாழ்வதற்கு. ஆண்டவர் சொன்னாரு, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறான் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறான் எதிர்கொண்டு கொள்ளுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். என் வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க குடும்பத்துல, எங்க சபையில, எங்க தேசத்துல, எங்க பட்டணத்துல. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பு, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கைகளை தட்டி. கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். கோணலானவை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எங்க தேசத்துல, எங்க சபையில. மறுபடியும் பாடலாமா? பள்ளங்கள் எல்லாம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள். இந்த வருஷத்துல இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும். கோணலானவைகள் செவையாய் நேராய் மாறட்டும், கரடு முரடானவைகள். ஹல்லேலூயா. கைகளை தலைக்கு மேலாக தட்டி, தலைக்கு மேலாக. ராஜா வருகிறார் ஆயத்தமா. கையை தலைக்கு மேலாக தட்டி பாடுவோம். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு. One more time. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். ஆமென். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில்
தட்டி ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு. Sing it one more time. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். Lord, prepare us, oh God. Yes, Lord, ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். One more time. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ரெண்டு கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். வரப்போகிற புதிய வருஷத்துல இருக்கிற இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இருக்கிற இடத்துல உட்கார்ந்து வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கனியற்ற வாழ்க்கை, ஏனோ தானோ ஆலயத்திற்கு சும்மா வெறும் தேவைக்காக வந்து போகிறதான ஹல்லேலூயா. நிலைமைகள் மாறட்டும். இன்னைக்கு நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம் மாறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2ஆம் வருகையை குறித்தான பிரசங்கள்லாம் சபையில குறைஞ்சு போயிட்டு வெறும் கிருபை செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு சபைகளை கெடுத்து வருகிறது. கிறிஸ்தவர்களை ஹல்லேலூயா நரகத்திற்கு நேரா இப்படிப்பட்டதான காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்க நல்லா வாழ்ந்து ஹல்லேலூயா நல்லா வாழ்வதற்கான வழி, ஹல்லேலூயா பரலோகம் போய் சேர்வதற்கான, ஆண்டவரிடத்திலே போய் சேர்வதற்கான வழியை ஹல்லேலூயா பிரசங்கிக்கிற சபைகள் குறைந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, அவருக்கென்ற பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த பூமியிலே அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான ஹல்லேலூயா காரியங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்டதான ஹல்லேலூயா வஞ்சக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை எடுத்து பயன்படுத்துவாராக. வலது கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில சொன்னேன், ஹல்லேலூயா இந்த சபை, ஹல்லேலூயா சபையில நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியவைகள் நடக்காம இருக்கலாம். நீங்க பார்க்கலாம், யோசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய லேண்ட் வாங்கணும், இடம் பெருக்கம் வேணும், எல்லாமே ஹல்லேலூயா. நீங்க நிறைய ஜெபிச்சு வரீங்க, பாஸ்டர் முடிஞ்ச வரைக்கும் நிறைய காரியங்களை செஞ்சா சில காரியங்கள் இட் இஸ் ஆன் ஹோல்டு, ஏன் தெரியாது. ஆனா அவர் எதை செஞ்சாலும் நன்மைக்கென்று செய்வார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை தாங்க இப்படி தாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம், உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். இயேசு சொன்னார், ஆண்டவரே இந்த கல்வாரிக்கு போவது உங்க சித்தம்னா, இந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை தான். உங்களுக்காக எனக்காக மரிப்பது, அங்கிருந்து வந்து பரலோகத்துல வந்து ஆமென் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 40க்கு 1 குறைய 39 சவுக்கடிகள், தலையில முக்கிடம், கையில காலில் ஆணி. ஏன் சார் இதெல்லாம்? அவர் போகணும். ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் கெத்செமனே தோட்டத்துல ரொம்ப பவர்ஃபுல் பிரேயர். இந்த பாத்திரம் என்னை விட்டு, அப்பதான் அந்த நேரத்துல தான் ஒரு மன கிளேசம் வியாகுலம் அவருக்குள்ள வருது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா ஹல்லேலூயா நீங்க படி செய்யும். அதுலயும் சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதுவா இருக்கட்டும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா திருமணமா இருக்கட்டும், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில என்ன ஸ்டெப், பிசினஸா இருக்கட்டும், ஆமென், மற்ற எந்த காரியம், படிப்பா இருக்கட்டும், பிள்ளைகள், ஹல்லேலூயா லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், என்ன காரியம்னாலும் ஆண்டவரே இதை நாங்க நினைச்சு வச்சிருக்கிறோம், ஆனா இது உங்க சித்தனா நீர் எங்களுக்கு தாங்க. அந்த நம்முடைய ஜெபங்கள்ல ஹல்லேலூயா மாற்றங்கள் தேவை. ஹல்லேலூயா. some of the things may not happen. ஹல்லேலூயா. அந்த நேரத்துக்கு நான் காலையில சொன்னேன், ஹல்லேலூயா சரியான நேரத்துல கர்த்தர் தருவார். ஆமென். டினை பண்ண மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது இல்லைன்னா சில டோர் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிருப்பார். ஏன் தெரியுமா? in order to open something new. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம அறியாத ஒன்றை, ஹல்லேலூயா, நாம் எதிர்பார்த்திராத ஒன்றை கர்த்தர் செய்வார். அதுதான் நம்ம ஆண்டவர். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. I was just thinking about that. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தெரியல, ஆண்டவர் இங்கே கொடுத்தா ஸ்தோத்திரம். இல்லைங்க பாஸ்டர், போகும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஹல்லேலூயா. கீழே போகும்போது மேலே ஏறி வந்து தாலியாட்ட நான் கேட்டுட்டு போனேன். ஹல்லேலூயா. பார்ப்பதுக்கு நல்லா இருக்குது இங்கே கொடுத்தா. If not, somehow if he chooses not to give, why not a big land in a main road? Hallelujah. நல்ல மெயின் ரோட்ல வசதியான ஒரு இடத்துல இதை காட்டிலும் பெரிய ஒரு இடத்துல கர்த்தர் செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்களுக்கு தான் இது சாத்தியம் இல்லைன்னா, ஹல்லேலூயா, ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேங்க. ஹல்லேலூயா. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க. Keep praying. Keep praying. Whatever God wants to do. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது கட்டாயம் நடக்கும் இந்த ஊழியத்துல. ஹல்லேலூயா. இது அவருடைய ஊழியம். அவர்தான் இதுக்கு ஸ்தாபகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. CEO அவர்தான். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு, என்ன ப்ரொவைட் பண்ணுமோ அதை செய்வாரு. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அது இந்த சபை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க தளர்ந்து போகல, சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. I pray, hallelujah, stand with this man of God. Hallelujah. இந்த தேவ மனிதரோடு நில்லுங்கள். ஹல்லேலூயா. கைவிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போராட்டத்தின் நடுவே, கஷ்டத்தின் நடுவே, நெருக்கத்தின் நடுவே, ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில சொல்லிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல ஆலயங்களை கட்டணும், நமக்கு ப்ராப்பரா இல்ல, நிலம் வாங்கணும், அதன் மத்தியில ஹல்லேலூயா. ஆமென். நான் இது முந்தி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உலக பழமொழி தான். அல்ல, ஊரார் பிள்ளைய ஆமா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நிறைய இடத்துல சபைகளை கட்டுங்க, உங்க சபையை கர்த்தர் கட்டுவார். உங்க ஊழியத்தை கர்த்தர் கட்டுவார். நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி. Keep doing pastor. Hallelujah. Send missionaries. Hallelujah, hallelujah. இந்த வருஷத்துல மிஷனரிகளை தாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 22 மிஷனரிகள் இல்ல பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஒரிசாவில் இன்னும் 21 சர்ச்சஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க. கீப் டூயிங். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செஞ்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா. வேற என்னங்க, பரலோகத்துல நான் சொல்றேன், இங்க பெரிய பலன் இல்லாம இருக்கலாம், அங்க பெரிய ஒரு பலனை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இங்க என்னதான் கட்டினாலும் என்ன பண்ணாலும் நம்ம போகும்போது ஒன்னத்தையும் கொண்டு போக மாட்டோம். உண்மைதானா? இல்ல, ஏதாவது நான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு முடியுமா? ஒன்னத்தையும் இல்ல, இருக்கிற மோதிரத்தை கூட உருகிடுவான். நான் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல, ஒரு அடக்க ஆராதனையில அந்த அம்மா இறந்துட்டாங்க. திடீர்னு எல்லாம் பெட்டியை மூடலாமா அப்படின்னு மூடலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தா வந்தா அந்த சாரி எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த கையில ஒரு சின்ன ஒரு மோதிரம் மெல்லிசா இருந்துச்சு. அதை உருவிட்டு இப்ப போங்க, கிளம்புங்க, இப்ப மூடுங்க பெட்டிய. அதுதான் உலகம். எஸ், வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போகல. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டமடைந்தோ கஷ்டப்பட்டதில்லை. நான் அதை நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். இருக்கிற நாட்கள் இந்த ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. நான் இங்க வரும்போதெல்லாம் இந்த ஆடெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் சேலஞ்ச்டு. பாஸ்டர்ட்ட பேசும்போதெல்லாம் ஹல்லேலூயா, ஐ எம் சேலஞ்ச்டு. ஆமென், ஹல்லேலூயா. இங்க நல்லா இருக்கலாம், நல்ல சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அடிக்கடி ஓடி போயிடுறாரு அவர். ஓடி போய் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமா, சிலிகுரி, அந்த குரி, பேக் தோத்ரா, அதான் 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த இடத்தையே பார்த்தேன் நான் அப்படின்னு இதுல. ஆமென். அப்புறம் அங்க போனா ஹெலிகாப்டர் திடீர்னு ரிப்பேரு, ஹெலிகாப்டர் கிடையாது, அங்கிருந்து ஹெலிகாப்டர் தான் வரணும், டேக் ஆஃப் ஆகாது, கஷ்டம், நெருக்கம். போய் ஊர் சென்னை வந்து சேருவோமா பிழைப்போமா அப்படிங்கிற நிலைமையில உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆமா, போய் தெரியும்ல. ஆமா, நமக்கு தெரியாததான் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம்? பாஸ்டர் நமக்கு தான் எல்லாமே ஆண்டவர் இங்க தந்திருக்காரு, இங்கே இந்த ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கலாம். இல்ல,
ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கிலும் அப்பாவின் ஆட்சி, என் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கணும். ஹல்லேலூயா. சபை இல்லாத இடங்களில் சபைகள் கட்டப்படணும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய இதய துடிப்பு, அதுதான் இந்த சபையினுடைய தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ லைக் சர்ச்சஸ் லைக் தட். அதனால தான் நானே ஹல்லேலூயா அடிக்கடி நானே வந்துடுறேன். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய இடங்கள் இருக்குது போவதற்கு. பட் somehow in my heart I wanted to come. Hallelujah, amen, amen. எங்க சர்ச்சில் இருந்திருக்கணும். எங்க பாஸ்டரும் கேட்டாங்க. Hallelujah. Somehow but I felt I sensed. ஆமென். ஒரு மாசம் இந்த சர்ஜரி ஆபரேஷன் முடிச்சுட்டு முதல் ஆராதனை. ஹல்லேலூயா. நேற்று ஈவினிங், இன்னைக்கு காலையில ஆண்டவர் முழு பலத்தோடு நிற்க உதவி செய்றார். ஹல்லேலூயா. I am challenged when I come here. ஹல்லேலூயா. because the மிஷன் ஊழியம் இங்க நடக்குது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இல்லைனாலும் எப்படியாலும் ஆலயங்களை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மிஷனரிகளை தாங்க வேண்டும். இதை செஞ்சுட்டே இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இந்த வருஷத்தின் ஹல்லேலூயா கடைசியில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டே இருங்க. பக்கத்துல பார்த்து ஒரு 3 பேர்ட்டையாவது கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஆலயங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஆலயங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா. what you been doing, ஆமென். உங்க வேலையை நிறைவேற்றி கொண்டே இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு இயேசு என்ன செய்யணுமோ, இந்த சபையை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை சார். ஒன் லைஃப். சொல்லுங்க, ஒன் லைஃப். ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. தேவ திட்டம், தேவ சித்தம் உங்கள் மூலமாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக, சந்ததி சந்ததியாய் ஹல்லேலூயா அது பெருகட்டும். தரிசனம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் போனவனே அந்த தரிசனம். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் தான் மரிச்சு போவான், ஆனா அவருடைய தரிசனம் மரிச்சு போவது இல்லை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காலையில நான் சொன்ன ஐடா ஸ்கடர். ஹல்லேலூயா. யாருக்காவது தெரியும்? ஆமென். சிஎம்சி வெல்லூர். ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்க பெண்மணி. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக, நிறைய டெக்கேட்ஸ்க்கு முன்பாக இங்க நடந்ததான காரியங்களை பார்த்துட்டு இங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசத்தின் எல்லா சௌகரியங்கள், வசதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஹல்லேலூயா, நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஹல்லேலூயா வெளிநாடு போகணும், அங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே உள்ள மிஷினரிகள் அவங்க கதை கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்மை சேவிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், நம்முடைய தேசத்தை சேவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழியில் இந்த சபையும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. காலையில் சர்வீஸில் சொன்னேன், உங்களில் உள்ள ஒரு ஹல்லேலூயா ஒரு சகோதரி, ஒரு அருமையான சகோதரி அங்கே மிஷினரியாக போயிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அதை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் மிஷினரிகளை உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை எங்காவது ஒரு மூலையில் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு அதற்கு அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. தேவ திட்டம் உங்கள் மூலமாக, தரிசனம் ஹல்லேலூயா உங்கள் மூலமாக போய்கொண்டே இருக்கட்டும். அவருடைய வருகை வரையந்தம். ஆமென், ஆமென். Do something. Let us do something for the Lord. Hallelujah. கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஆராதனை சொன்ன, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த பழைய ஆட்கள், ஹல்லேலூயா, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் பாடக்கூடாது, பெண்கள் மேடையில் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் it comes from the pit of hell. Don't believe in that. Hallelujah. Amen. ஆண்டவர் சொன்னார், உங்கள் குமாரர் மீதும் உங்கள் குமாரத்திகள் மீதும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன். எதுக்கு ஊற்றுவார்? ஹல்லேலூயா. சும்மா வச்சுக்கிறக்கா? Hallelujah. To be used by God. Please don't believe in all those lies. Hallelujah. பழைய காலத்திலே ஹல்லேலூயா நம்ம இதையே நம்பி, அந்த பாரம்பரியத்தை நம்பி, ஹல்லேலூயா, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நிலைமையில கிறிஸ்தவ சமுதாயமும் அப்படிதான் இருக்குது. நான் சொல்றேன், பெண்கள் எழும்புகள் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்களை மாத்திரம் அல்ல, உங்களையும் பயன்படுத்துவார். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள், ஹல்லேலூயா, your sons and daughters. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல பட்சபாதமே இல்ல ஆண்டவருக்கு. கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல எங்களை கொண்டு என்ன செய்ய நீர் திட்டமாய் இருக்கிறீர்? ஹல்லேலூயா. இந்த நாளில கேளுங்க, எங்களை கொண்டு கர்த்தர் நீர் என்ன செய்யும்படியாய் தீர்மானம் செய்திருக்கிறீர், அதை எங்களை கொண்டு செய்வீராக. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு ஹல்லேலூயா தீர்மானம் பண்ணினாரோ அது உங்களை கொண்டு செய்வார். ஆமென்.
ஐடா ஸ்கடர் வந்தாங்க. ஹalleluya. அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறுவனாங்க. இன்னைக்கு அந்த அம்மா மரிச்சு போயிட்டாங்க, அவங்க இல்ல. ஹalleluya. ஆனா இந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டல், ஹalleluya, ஆமென், எத்தனையோ thousands beds, ஹalleluya, இது உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஆமென். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி நிறைய மிஷனரிகளுடைய சம்பவங்களை சொல்ல முடியும். அநேகர் வந்து ஹalleluya, one man's, ஒரு மனுஷனுடைய தரிசனம், ஹalleluya, ஒரு டேனியல் லிவிங்ஸ்டனுடைய தரிசனம், ஹalleluya, உலகமெங்கும் தேசமெங்கிலும் ஆயிரக்கணக்கான சபைகளை கர்த்தர் உங்களை கொண்டு, நூற்றுக்கணக்கான சபைகளை உங்களை கொண்டு, ஹalleluya, இந்த glory tabernacle கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஹalleluya. நீங்க ஒரு சாதாரண ஆளா? நான் சாதாரண ஒரு ஆள் தான். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரதர், எங்களுக்கு இருந்தா don't worry about that. Hallelujah. Give what you have to the Lord. Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களை கொண்டு, அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அதற்காக தான் ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆமென். கடைசி நாட்களில் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா, அப்படிப்பட்ட ஒரு ஆளா நான் இருக்கக்கூடாது, நான் மாறக்கூடாது. ஆண்டவரே, ஹalleluya. வந்த நான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழணும். ஹalleluya. மெத்துசலாத் பைபிள்ல இல்ல எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 969. வா, 100 வயசுக்கே எல்லாம் இப்பெல்லாம் இல்ல. ஆமா, அன்னைக்கு போன வாரம் எங்க சர்ச்ல, ஆமா, ஒரு அம்மாவை பார்த்தேன், போட்டோ வச்சிருக்கேன். 103 வயசு. ஆனா 4 கிலோமீட்டர் நடந்து வராங்களா சர்ச்சுக்கு? எஸ், 4 கிலோமீட்டர் நடந்து வராங்களா? தனியா இருக்காங்க அந்த பாட்டி. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஜோம் பண்ணிருந்தேன். அந்த அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா ஒரு சளி பிடிச்சா வேண்டாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்து. I mean, these things should challenge us. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பதற்கு, ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். Don't miss the church. பக்கத்துல தட்டி சொல்லுங்க ஹalleluya. என் பிரசங்கமே எனக்கு வேற, ஹalleluya. ஆனா இந்த 2வது சர்வீஸ்ல ஆண்டவர் வித்தியாசமா நடத்துறார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஹalleluya, ஹalleluya, ஆமென். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 103 வயசுல ஆமென் ஆலயத்துக்கு வந்து நடந்து போறாங்க வீட்டுக்கு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவங்க வீட்டுல இருந்தா ஆண்டவர் கோச்சுக்க மாட்டார் வயசை பார்த்துட்டு. ஆனாலும் ஹalleluya, ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெத்துசலாத் வந்து 969 வயசா? ஆமா. ஆனா அவர் என்ன ஆண்டவருக்காக செஞ்சாருன்னு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் பைபிள்ல நிறைய வருஷங்க வாழ்ந்தாங்க. ஆனா ஆண்டவருக்காக what is the impact that they made? இத்தனை வயசு வாழ்றோம், அது முக்கியம் இல்ல. கொஞ்ச நாள் இருந்தாலும் தேவ திட்டம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக. அந்த சத்தம் கேட்டவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அந்த சத்தம் கேட்டதுனால அடிக்கடி இவர் பிரயாணம் பண்றார். அந்த சத்தம் கேட்டதுனால தான் ஹalleluya எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் ரிஸ்க் எடுத்து ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு, ஆலயங்களை கட்டுவதற்கு, மிஷனரிகளை தாங்குவதற்கு, சென்டர்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், ஹalleluya, உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. ஏற்கனவே கர்த்தர் அதை துவங்கி விட்டார். ஹalleluya. அதனால தான் இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்டாண்ட் வித் திஸ் மேன் ஆஃப் காட். இந்த தேவ மனுஷனோடு கைகோர்த்து நில்லுங்கள். ஹalleluya. whatever you can support. ஹalleluya, ஹalleluya, ஆமென். என்னுடைய ஜெபமும் அதான், என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் செய்வதற்கு, ஹalleluya, இந்த ஊழியங்களை தாங்கும்படுறதுக்கு. ஹalleluya. என்னது ஒரு இடம் காட்டினாங்க, நிறைய பேர் இருக்காங்க, கீழ்காட். ஹalleluya. அங்க ஒரு சபை தேவை. ஹalleluya. I was praying, Lord help me. என் கரத்தை பலப்படுத்துங்க. I want to give. ஹalleluya. ஒவ்வொருவரும் அப்படியெல்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம உள்ளம், ஹalleluya, எம்மாவூர் சீஷருடைய உள்ளங்கள், இருதயங்கள் எப்படி இருந்துச்சா? கொழுந்து விட்டு எரிந்துச்சான். அதே போல ஹalleluya, இப்படிப்பட்ட நான் காரியத்தை பார்க்கும் பொழுது, யாரோ செய்யட்டும், மற்றவங்க செய்யட்டும், வசதி உள்ளவங்க செய்யட்டும், ஆமென், அமெரிக்கால இருந்து வரட்டும், யூகேல இருந்து வரட்டும், துபாயில இருந்து வரட்டும், இல்ல சார், இங்க இருந்து, ஆமென். இப்பெல்லாம் நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எங்களை கொண்டு செய்யுங்க, எங்க கரத்தை கொண்டு செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு நாள் ஹalleluya அங்கேயே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆமென், ஆமென்.
நான் இப்பெல்லாம் அதை தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எங்களை கொண்டு எங்க ஜனத்தை கொண்டு எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருந்து ஹல்லேலூயா, இங்க பெரிய பெரிய ஆலயங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்க பெரிய பெரிய சென்டர்ஸ், பைபிள் காலேஜஸ், ஹல்லேலூயா, உங்களை கொண்டு கர்த்தர் உருவாக்குவார். வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து படிக்க ஹல்லேலூயா வரணும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க. வெளி தேசங்கள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து ட்ரெயின் பண்ணி ஹல்லேலூயா, பாஸ்டர் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஆமேன். கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே, நாங்க எதையாகலும் செய்யணும். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். நெகேமியா அலங்கத்தை கட்டணும் அப்படின்னு சொன்ன பொழுது கோரசா ஜனங்கள் எழுப்பி சொன்னாங்க, நாம் சேர்ந்து கட்டுவோம், நாம் சேர்ந்து கட்டுவோம். இந்த வருஷம் முடிய போகுது. எங்களை கொண்டு நீர் என்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறீரோ அதை செய்வதற்கு இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி, பாஸ்டர் வந்து மற்ற காரியங்களை செய்கிறதான இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே எங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. நான் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல. எனக்கு காலையில் இந்த காலை நேரத்தில் எனக்கு தெரியும் ஹல்லேலூயா, தாவீதை குறித்து, சிக்லாக குறித்து நான் பேசணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த முறை ஹல்லேலூயா வரும்பொழுது நான் அந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். தாவீது எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தரை சார்ந்திருந்தா, கர்த்தரை நம்பி இருந்தா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. ஹல்லேலூயா. என்ன பாடு, எந்த நெருக்கம், எப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியா போனாலும் எனக்கென்று ஒருவர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கென்று ஒரு ஆண்டவர் உண்டு, எனக்கென்று ஒரு மீட்பர் உண்டு. எங்களை கொண்டு என்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ ஆண்டவரே, கண்கள் மூடி எங்க வலது கையை உயர்த்தி உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்பாக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய், கனி உள்ள ஒரு பாத்திரங்களா நாங்க வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.